அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்து சைடு போயிட்டீங்கன்னா காலையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்ச உடனே வெளியே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நல்ல மூஞ்சியில் முழிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அன்னைக்கு சத்தம் போட்டே உள்ள வருவாங்க, ஐயோ போச்சு அப்படின்னு. என்ன போச்சு அப்படின்னு கேட்டால், இவன் மூஞ்சியில் போய் இன்னைக்கு முழிச்சிட்டேனே, காலையில் இவளையே பார்த்துட்டேன், நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த மூஞ்சியை பார்த்துட்டேன், அவ்வளோதான். இந்த மூஞ்சியை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு முழுக்க கெட்ட நாள் அப்படின்ற மாதிரிலாம் நானே அவங்க சொல்கிறது கேட்டிருக்கிறேன். அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வந்து காலையில் ஃபஸ்ட்டு தாங்கள் பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இல்லை ஒரு பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லதாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு தீர்மானமே எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில காலையில எந்திரிச்ச உடனே நான் யாரை தான்